தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தலைநகரை கைவிட்டார் அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சி. தலைநகரை கைவிட்டார் அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் கவனம் செலுத்த அதிமுக முடிவு செய்துள்ளது. தலைநகர் தமிழகத்தின் தலைநகர் சென்னை. அது திமுகவின் கோட்டை என்று சொல்லலாம். அந்த கோட்டையை தகர்த்தவர் செல்வி ஜெயலலிதா. ஆனால் செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அங்கு அதிமுக வெற்றி கொடி நாட்ட முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் அதிமுக பலவீனமாக உள்ளது. அங்கு கவனம் செலுத்துவதை விட அங்கு உள்ள 37 தொகுதிகளில் கவனம் செலுத்துவதை விட மற்ற தொகுதிகளில் கவனம் செலுத்தினால் வெற்றி பெற வாய்ப்புண்டு என்று கருதுகிறார். ஆகவே கொங்கு மண்டலம், வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் கவனம் செலுத்த எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார். சென்னையை எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளவில்லை. மேலும் சென்னையில் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளிலெல்லாம் பாஜக தனக்கு வேண்டும் என்று கேட்கிறது. ஆகவே இந்த 4 மாவட்டங்களில் உள்ள 37 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டால் சரிவை தான் சந்திக்கும், தோல்வியை தான் சந்திக்கும். ஆகவே அதிமுக கொங்கு மண்டலம், வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் கவனம் செலுத்த எடப்பாடி முடிவு செய்துள்ளார். ஆகவே இந்த சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 37 தொகுதிகளில் கவனம் செலுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளார். ஆகவே இந்த 4 மாவட்டங்களில் உள்ள அதிமுக தொண்டர்கள் குழம்பி போய் உள்ளனர். தேர்தல் வேலை பார்ப்போமா வேண்டாமா என்ற மனநிலையில் உள்ளனர். எடப்பாடி பழனிசாமியின் முடிவு இந்த 4 மாவட்டங்களில் உள்ள அதிமுக தொண்டர்களுக்கு சோர்வை கொடுத்துள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கு இந்த 37 தொகுதிகளில் சரிபாதி ஒதுக்கி கொடுத்தாலும் கூட அதிமுக தொண்டர்கள் வேலை பார்ப்பார்களா அல்லது விலை போவார்களா என்பது தெரியவில்லை. கூட்டணி கட்சிகளுக்கு இந்த 37 தொகுதிகளில் பாதி தொகுதி ஒதுக்கி கொடுத்தால் அதிமுக தொண்டர்கள் வேலை பார்ப்பார்களா அல்லது விலை போவார்களா என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த 37 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி கைவிட்டு விட்டார். தற்பொழுது அவர் கொங்கு மண்டலம், தென் மாவட்டம், வட மாவட்டம் ஆகிய 3 மாவட்ட மண்டலங்களில் மட்டும் அவர் கவனம் செலுத்துகிறார்.